நமது ஆண்டவரின் பரிசுத்த பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமைக்கான தியான பிரசங்கம். வெதுவெதுப்பு நிலைமை ஆத்துமத்திற்கு கொண்டு வரும் ஆபத்தின் பேரில் அச்சிஸ்டர் அல்போன்ஸ் மேரி லிகோரியார் நிகழ்த்திய தியான பிரசங்கம். ஆனால் சேசு தம்மை மறைத்துக் கொண்டார். கிறிஸ்து உலகத்திலே வருகிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாயிருந்தார். அவர் எல்லோரையும் ஒளிர்விக்கிறார். ஆனால் தங்கள் மேல் வரும் ஒளிக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்பவர்களை அவர் ஒளிர்விக்க கூடாதவராக இருக்கிறார். அவர்களிடமிருந்து நம் நேச ஆண்டவர் தம்மையே மறைத்துக் கொள்கிறார். இருளில் நடக்கும் அவர்கள் எவ்வாறு நித்திய கெட்டிற்கு இட்டுச் செல்லும் அபாயங்களிலிருந்து தப்பித்து தங்கள் ஜீவியத்தின் இறுதி கதியான நித்திய மோட்ச பேரின்பத்தை அடையக்கூடும்? இன்று நான் உங்களுக்கு வெதுவெதுப்பான ஜீவியமானது எவ்வாறு ஒரு ஆத்துமத்தை மாபெரும் ஆபத்திற்கு உட்படுத்துகிறது என்று விளக்குவேன். நம் ஆண்டவர் நமது ஆத்துமத்திற்கு அனுப்பும் தேவ ஒளியை வெதுவெதுப்புத்தனம் மறைத்து விடுகிறது. மேலும் அது நம் ஆண்டவர் நமக்கு தேவ வரப்பிரசாதங்களையும் தேவ உதவிகளையும் போதுமான அளவுக்கு பொழிய விடாமல் தடுக்கிறது. இவ்வாறு நமது ஆத்துமத்திற்கு அத்தியாவசிய தேவ வரப்பிரசாதம் தேவையான அளவுக்கு கிடைக்காமல் போனால் நமது ஆத்துமம் இவ்வுலக ஜீவத்தின் பயணத்தில் சாவான பாவம் என்னும் பாதாளத்தில் விழாமல் நல்லபடியாக அதன் உன்னத இலக்கை அடைவதற்கு மிகவும் கஷ்டப்பட நேரிடும். வெதுவெதுப்புள்ள ஆத்துமம் என்பது சர்வேசனுடன் பகைமை பாராட்டாது, பலவீனத்தால் மட்டும் அற்ப பாவங்களை கட்டிக்கொள்ளாது, முழு அறிவுடனும் அப்பாவங்களை கட்டிக்கொள்ளாது. ஜென்மப்பாவ தோஷத்தினால் கெட்டுப்போன மனித சுபாவத்தின் காரணமாக அற்ப பாவங்களுக்கு எந்த மனிதனும் விதிவிலக்கு அல்ல. சுரேசனிய மகாபுருஷ தாயார் நீங்களாக எந்த மனிதனும் விதிவிலக்கு அல்ல. நமது முழு ஜீவியத்திலும் விசேஷ தேவரப்பிரசாத உதவியின்றி நாம் நமது சுய பலத்தினால் அற்ப பாவத்தை விலக்குவது கூடாத காரியமாகும். எனவேதான் அச்சிஸ்டர் அருளப்பர் நம்மிடத்தில் பாவமில்லை என்போமாகில் நம்மையே நாம் மோசம் போக்குகிறோம், சத்தியமும் நம்மிடத்தில் இராது என்று கூறுகின்றார். இத்தகைய சிறு குற்றங்களை அச்சிஷ்டவர்களுக்கும் அனுமதித்துள்ளார். அதனால் அவர்கள் தாட்சியை அனுசரிப்பதற்காகவும் ஆண்டவருடைய பராமரிக்கும் தேவக்கரம் அவர்களை தாங்காவிட்டால் அவர்கள் எந்நேரமும் சாவான பாவத்தில் விழக்கூடும் என்பதை அவர்கள் கண்டுணரும்படியாகவும் சுரேசரன் இத்தகைய குற்றங்களை அனுமதித்துள்ளார். எனவே நாமும் சிறு குற்றங்களை செய்துவிட்டோம் என்று உணரும்போது உடனே நம்மை தாழ்த்த வேண்டும். நமது பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நம்மையே மிக கவனத்துடன் சர்வேசனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்மை அவருடைய வல்லமை மிகுந்த கரத்தால் நிலைநிறுத்தும்படிக்கும் இன்னும் அதிக கேடான குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும்படிக்கும் இதுவரை செய்த குற்றங்களிலிருந்து விடுவிக்கும்படிக்கும் நம் ஆண்டவரை மன்றாட வேண்டும். அப்படியென்றால் ஒரு வெதுவெதுப்புள்ள ஆத்துமம் என்ன என்று நாம் புரிந்து கொள்கிறோமா? வெதுவெதுப்புள்ள ஒரு ஆத்துவமானது அடிக்கடி வேண்டுமென்றே அற்ப பாவத்தை கட்டிக்கொள்ளும் ஆத்துவமாகும். உதாரணமாக பொய் சொல்வது, பொறுக்காமையை வெளிப்படுத்துவது, சபிப்பது போன்ற குற்றங்களை வேண்டுமென்று செய்வது, வேண்டுமென்றே கட்டிக்கொள்ளும் அற்ப பாவத்தினால் சர்வேசனை நோக்கச் செய்வதை விட சாவதே மேல் என்று பிரதிஜை செய்பவர்களால் இத்தகைய குற்றங்களை எளிதாக விளக்க முடியும். அச்சிஸ்டர் அவிலாத்தரசம்மாள் ஒரு அற்ப பாவம் நரகத்தில் இருக்கும் அனைத்து பசாசுகளும் நமக்கு செய்யும் தீமையை விட அதிக தீங்கு விளைவிக்கின்றது. எனவே என் பிள்ளைகளே, வேணுமென்றே செய்யும் பாவம் அது அற்ப பாவமாக இருந்தாலும் நம் ஆண்டவர் தாமே உங்களை அதினின்று விடுவிப்பாராக என்று கூறுவார். வெதுவெதுப்புள்ள சிலர் தங்கள் ஞான ஜீவியத்தில் இனிமை ஏதுமின்றி வறட்சியாக உள்ளது என்று குறை கூறுவார். நாம் ஆண்டவருடைய காரியங்களில் தாராளமாக இல்லாமல் இருக்கும்போது சர்வேஸ்வரன் மட்டும் நமக்கு தேவ வரப்பிரசாதங்களை அபரிமிதமாக பொழிய வேண்டும் என்று எவ்வாறு எதிர்பார்க்கலாம்? இன்னென்ன பொய், கோபம் போன்ற பாவங்கள் சாவான பாவமாக இல்லாமல் இருப்பினும் அவை சர்வேஸ்வரனை மனநோகச் செய்கின்றன என்று தெரிந்தும் அத்தகைய அற்ப பாவங்களை இன்னும் விளக்காமல் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் சர்வேஸ்வரன் நமக்கு தேவ ஆறுதல்களை தருவார் என்று எப்படி எதிர்பார்க்கலாம்? அவை எப்பேற்பட்ட பெரிய குற்றங்களாயினும் அற்ப பாவங்கள் தான். எனவே அவை நமது ஆத்துமத்திலிருந்து தேவ வரப்பிரசாதத்தை அகற்றுவதில்லை. அவற்றை கட்டிக்கொண்டாலும்
எனக்கு ரட்சணம் உண்டு, நித்திய ஜீவ பாக்கியத்தை அடைவதே எனக்கு போதுமானது என்று உங்களில் சிலர் சொல்வீர்கள். ஆனால் அகஸ்தினார், அது எனக்கு போதுமானது என்று எங்கே சொன்னீர்களோ அங்கே நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று கூறி அவளை எச்சரிக்கிறார். அச்சிஷ்டருடைய வார்த்தைகளை நாம் சரிவர உணரவும், வேண்டுமென்று அற்பப்பாவங்களை கட்டிக்கொள்வதை பழக்கமாக்கிக் கொண்டு அவற்றிற்காக மனஸ்தாபப்படாமலும் அவற்றை அகற்றுவதற்கு யாதொரு பிரயாசப்படாமலும் ஜீவிப்பவர்களின் வெதுவெதுப்புத்தனம் அவளுடைய ஆத்துமத்திற்கு கொண்டு வரும் மாபெரும் அபாயகரமான கேடுகளை காணவும் வேண்டுமென்றால், வழக்கமாக சிறு அற்பப்பாவங்களை கட்டிக்கொள்ளும் பாவ பழக்கமானது அந்த ஆத்துமத்தை தன்னையும் அறியாமல் சாவான பாவம் செய்வதற்கு இட்டுச் சென்றுவிடும் என்று அறிவது அவசியமாகின்றது. சிறிதளவான வெறுப்பு பெரும் பகையாகவும், சிறு திருட்டு பெரும் கொள்ளையாகவும், முறையில்லா பாச கவர்ச்சி விகாரமான தூய்மைக்கு எதிரான சாவான பாவமாகவும் நாளடைவில் மாறிவிடும். எனவேதான் ஆத்துமமானது எங்கே விழுகிறதோ அங்கே அது நிலைத்திராது என்று ஸ்ரீ கிரகோரியார் கூறுகின்றார். அது இன்னும் அதனுள் ஆழமாக சென்று கொண்டிருக்கும். சின்னஞ்சிறு சரீர அசௌகரியங்கள் நாளடைவில் பெரும் உயிர்கொல்லி நோயாக மாறுவது போல் பாவப்பழக்கத்தினால் செய்யும் அற்ப பாவங்களின் வழியாகவே அநேக ஆத்துமங்கள் சாவான பாவத்தில் விழுகின்றன. அற்ப பாவ பழக்கத்தினால் ஏற்கனவே ஆத்துமங்கள் பலவீனமாயிருக்கும். பலத்த சோதனை வரும்போது அதனை எதிர்த்து போராட முடியாமல் அந்த ஆத்துமம் விழுந்து விடுகிறது. சாவான பாவத்தினால் சர்வேஸ்வரனை விட்டு பிரிந்து விடுவோம் என்று அறிந்திருப்பதால் பலரும் அக்கேடான நிலைமையை கவனத்துடன் விலக்கி வருகிறார்கள். அவர்கள் ஆண்டவரை பின்பற்றி செல்லவே விரும்புகிறார்கள். ஆனால் அவரை நெருக்கமாக பின்பற்றாமல் ஒரு இடைவெளி தூரத்துடனேயே ஆண்டவரை பின்தொடர விரும்புகிறார்கள். அதாவது அவர்கள் அற்ப பாவங்களை விட்டு விலகாமலேயே ஆண்டவரை பின்தொடர ஆசிக்கின்றனர். அச்சிஷ்டராயப்பருக்கு நேர்ந்ததுதான் ஒருவேளை அவர்களுக்கும் நேரிடக்கூடும். நம் நேச ஆண்டவரை கெத்செமனி தோட்டத்தில் யூதர்கள் பிடித்து சென்ற போது அச்சிஷ்டராயப்பர் ஆண்டவரை விட்டு செல்ல மனதில்லாமல் இருந்தாலும் தூரத்தில் அவரை பின்தொடர்ந்து சென்றார் என்று சுசேஷத்தில் வாசிக்கிறோம். கைப்பாஸ் வீட்டை அடைந்ததும் ஆண்டவரின் சீடர் என்று அவரை குற்றம் சாட்டினர். உடனே அவர் அச்ச மேலிட்டால் ஆண்டவரை மும்முறை மறுதளித்தார். அற்ப காரியங்களை அசட்டை பண்ணுபவன் மெல்ல மெல்ல விழுவான் என்று சர்வப்பிரசங்கி ஆகமத்தில் வாசிக்கிறோம். சர்வேஸ்வரனுக்கு எதிராக அற்ப பாவத்தை கட்டிக்கொள்வதை பழக்கமாக கொண்டிருப்பவன் ஆண்டவருக்கு எதிராக மாபெரும் தேவ துரோகமான அவசங்கி செய்யும் போதும் யாதொரு மனஸ்தாபமும் மன உறுத்தலும் இல்லாமல் இருப்பான். திராட்சை கொடிகளை கெடுக்கும் குழி நரிக்குட்டிகளாம், அவைகளை பிடித்தல் வேண்டும் என்று ஆண்டவர் தாமே கூறுகிறதை உன்னத சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சிங்கங்களையோ கரடிகளையோ பிடிக்க வேண்டும் என்று அவர் நம்மிடம் கூறவில்லை. ஆனால் சிறிய நரிக்குட்டிகளை பிடிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். சிங்கங்கள் கரடிகள் போன்ற பெரிய துஷ்ட மிருகங்களை பார்த்தவுடன் பயந்து நடுங்கியே அவை நம்மை விழுங்கிவிடாமல் இருப்பதற்காக எச்சரிக்கையாக அவற்றை விட்டு விலகி வெகு தூரத்திற்கு ஓடிப்போகிறோம். ஆனால் அச்சத்தையோ திகைப்பையோ நம்மிடத்தில் ஏற்படுத்தாத போதிலும் குள்ள நரிகள் திராட்சை கொடிகளை அவற்றின் வேர்கள் காய்ந்து போகும்படி அவற்றிலிருந்து ஈரத்தை உறிஞ்சி விடுவதால் திராட்சை கொடிகளை அழித்து விடுகின்றன. பயந்த சுபாவத்தையுடைய ஆத்துமத்தை சாவான பாவம் அச்சுறுத்துகிறது. ஆனால் அந்த ஆத்துமம் தானே அநேக அற்ப பாவங்களை வேண்டுமென்றே முழு அறிவுடன் கட்டிக்கொள்வதில் பழகிவிட்டால், அதுவும் அவற்றை திரித்து கொள்ள எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்தால், இவ் அற்ப பாவங்கள் குள்ள நரிகளைப் போல மனசாட்சியின் வேர்களை அழித்துவிடும். அதாவது மனசாட்சியினுடைய மனஸ்தாபத்தையே மன வருத்தத்தையே இல்லாமல் அழித்துவிடும். அத்துடன் கூட சர்வேஸ்வரனை தங்கள் பாவத்தினால் மனநோகச் செய்தேனே என்கிற பயத்தையும் அழித்துவிடும். மேலும் தேவ சிநேகத்தில் முன்னேற வேண்டும் என்கிற பரிசுத்த ஆவல்களையும் இந்த அற்ப பாவங்கள் நம் இருதயத்தில் ஏற்படாமல் அழித்துவிடும். மேலும் இவ்விதமாக வெதுவெதுப்பு தனத்தில் இருக்கிறதாலும் ஏதாவது ஒரு ஆசாபாசத்தினால் பாவத்தை கட்டிக்கொள்ளும்படி உந்தப்படுவதாலும் ஆத்துவமானது எளிதாக சர்வேஸ்வரனை கைவிடுகிறது. அதன் விளைவாக தேவ வரப்பிரசாதத்தையும் இழந்து விடுகிறது. மேலும் வழக்கமாக கட்டிக்கொள்ளப்படுகிறதும் வேண்டுமென்றே கட்டிக்கொள்ளப்படுகிறதுமான அற்ப பாவங்கள் பாவ சோதனைகளை எதிர்க்க தேவையான பலத்தை நாம் இழக்கச் செய்கின்றன. அத்துடன் கூட முந்தின கனமான பாவங்களில் நாம் விழுந்து விடாமல் இருப்பதற்கு தேவையான விசேஷ தேவ உதவிகள் நமக்கு கிடைக்காமலும் செய்து விடுகின்றன.
ஆகவே சகோதரரே, கவனமாயிருங்கள். ஏனெனில் இது மகா முக்கியமான கருத்தாயிருக்கிறது. நாம் நம்மிலேயே உலகம், பசாசு, சரீரம் என்கிற ஞான சத்துருக்களுடைய சோதனைகளை எதிர்ப்பதற்கு போதுமான பலத்தை கொண்டிருக்கவில்லை என்பது நிச்சயம். நம்மை பாவ சோதனைகளால் அலைக்கழித்து நம்மை ஜெயித்து விடாதபடி நம் ஞான சத்துருக்கள் தடுத்து நிறுத்தப்படுவது சர்வேசனுடைய இரக்கமுள்ள செயல்பாடாயிருக்கிறது. ஆகவேதான் நமது ஆண்டவரான திவ்ய சேசுகுசாத சுவாமி எங்களை சோதனையில் விழவிடாதையும் என்கிற ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் பாவத்தை கற்றுக்கொள்ள சம்மதிக்கவும் அதன் விளைவாக தேவ வரப்பிரசாதத்தை இழக்கவும் நம்மை ஏவி தூண்டுகிற பாவ சோதனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக சர்வேசனிடம் ஜெபிக்க வேண்டும் என்று நம் நேச ஆண்டவர் நமக்கு கற்பிக்கின்றார். அற்ப பாவங்கள் அந்தோ அவை வேண்டுமென்றே கட்டிக்கொள்ளப்படும் போதும் வழக்கமாக கட்டிக்கொள்ளப்படும் போதும் இந்த அற்ப பாவங்கள் சர்வேசனுடைய தேவ வரப்பிரசாதத்தில் நிலைத்திருக்க அவசியமாக தேவைப்படும் விசேஷ தேவ உதவிகளை நாம் இழந்து போகும்படி செய்கின்றன. தேவ வரப்பிரசாத அந்தஸ்தில் நிலைத்திருப்பதற்கு இந்த தேவ உதவிகள் அவசியமாக தேவைப்படுகின்றன என்று வலியுறுத்தி கூறுகிறேன். ஏனெனில் தேவ வரப்பிரசாதத்தில் சர்வேசனுடைய விசேஷ உதவி இல்லாமலேயே நான் நிலைத்திருப்பேன் என்று யாராவது கூறுவானாகில் அவன் திருச்சபைக்கு புறம்பாக்கப்படுவான் என்று துரிதந்தின் பொது சங்கம் நம்மை எச்சரிக்கிறது. விதமாக சாதாரணமான தேவ உதவியை கொண்டு சில சாவான பாவங்களில் விடுவதை நாம் தவிர்க்க கூடாதவர்களாய் இருக்கிறோம். எனவே அதற்கு சர்வேசனுடைய விசேஷ தேவ உதவி நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. ஆனால் வேண்டுமென்றும் சர்வேஸ்வரனை மனநோகச் செய்வதை பற்றி பொருட்படுத்தாமலும் அநேக அற்ப பாவங்களை கட்டிக்கொள்வதை வழக்கமாக கொண்டிருக்கும் வெதுவெதுப்பான ஆத்துமங்களுக்கு இந்த விசேஷ தேவ உதவியை அளிக்காமல் சர்வேஸ்வரன் நீதியுடன் அவற்றை நிறுத்திக் கொள்வார். இவ்விதமாக இந்த நிர்பாக்கிய ஆத்துமங்கள் தேவ வரப்பிரசாதத்தில் நீடித்து நிலைத்திருக்க மாட்டார்கள். சர்வேஸ்வரனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் தாராள குணமில்லாமல் சுயநலத்துடன் கருமித்தனமாக நடந்து கொள்பவர்களிடம் சர்வேஸ்வரன் தயாளமில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அத்தகைய மனிதர்களுடைய தகுதிக்கு மிக ஏற்புடைய பொருத்தமான காரியமாக இருக்கிறது. சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான் என்று இதை பற்றியே சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபத்தில் வாசிக்கிறோம். இத்தகைய ஆத்துமங்களுக்கு நமது ஆண்டவர் எல்லோருக்கும் பொதுவாக அளிக்கக்கூடிய தேவ வரப்பிரசாதங்களை அளிப்பார். ஆனால் ஆண்டவர் தமது விசேஷ தேவ உதவியை அவளுக்கு அளிக்காமல் ஒருவேளை நிறுத்தி விடுவார். நாம் ஏற்கனவே பார்த்தது போல் இந்த விசேஷ தேவ உதவி இல்லாமல் இந்த வெதுவெதுப்பான ஆத்துமங்களால் சாவான பாவத்தில் விழாமல் இருக்கக்கூடாமல் போகும். அவர்களால் தேவ வரப்பிரசாதத்தில் நீடித்திருக்க முடியாது. ஆகவேதான் சாவான பாவத்தை தவிர அநேக அற்ப பாவங்களை வேண்டுமென்றே கட்டிக்கொண்டு ஜீவிக்கிறதிலேயே திருப்தியுடன் ஜீவிக்கும் வெதுவெதுப்புள்ள ஆத்துமங்கள் தாங்களாகவே தேவர பிரசாதத்தில் நீடித்து நிலைத்திருப்பது என்பது மிக கடினமான காரியம் என்று சர்வேஸ்வரன் தாமே அச்சிஷ்ட ஹென்றி சூசோவிடம் ஒரு சமயம் வெளிப்படுத்தினார். வணக்கத்திற்குரிய லூபிஸ் த போந்தே என்பவர், நான் அநேக குற்றங்களை கட்டிக்கொள்கிறேன், ஆனால் நான் அவற்றுடன் ஒருபோதும் சமாதானம் செய்து கொள்கிறதில்லை என்று கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆகவே தன்னுடைய குற்றங்களுடன் சமாதானமாக இருக்கிறவனுக்கு ஐயோக்கேடு. குற்றங்களை கட்டிக்கொள்கிறவன் தன்னுடைய குற்றங்களை வெறுக்கிற வரைக்கும் ஒரு நாள் அவன் அவற்றை திருத்தி தன் ஜீவியத்தை உத்தமமானதாக மாற்றி விடுவான் என்றும் மனம் திரும்பி விடுவான் என்றும் நம்புவதற்கு இடமிருக்கிறது. ஆனால் தன் குற்றங்களை திருத்திக் கொள்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் ஒருவன் பாவத்தை கட்டிக்கொண்டிருக்கும் போது அவன் சர்வேஸ்வரனுடைய தேவ வரப்பிரசாதத்தை இழக்கும் வரை கெட்ட ஜீவியத்திலிருந்து மிக மோசமான நிலைமையை நோக்கி தொடர்ந்து இடைவிடாமல் போய்கொண்டிருப்பான் என்று அச்சிஷ்ட பெர்னார்டு நமக்கு கற்பிக்கின்றார். தோலில் ஏற்படும் ஒரு வியாதி சரீரத்தையே அருவருப்பானதாக மாற்றிவிடுகிறது போல அவற்றை திரித்துக் கொள்வதில் எந்த பிரயாசையும் மேற்கொள்ளாமல் வழக்கமாக கட்டிக்கொள்ளப்படுகிற பாவங்கள் அல்லது பாவ பழக்கங்கள் ஆத்துமத்தை சர்வேஸ்வரனுக்கு எவ்வளவு அருவருப்பானதாக மாற்றிவிடும் என்றால் அவர் தமது நேச அரவணைப்புகளை அந்த ஆத்துமத்திற்கு அளிப்பதை நிறுத்திக் கொள்வார் என்ற அகுஸ்தினார் கூறி எச்சரிக்கின்றார். ஆகவே தனது ஞான போஷாக்குகளையும் ஆறுதல்களையும் பக்தி முயற்சிகளிலும் ஜபங்களிலும் திவ்ய நன்மைகளிலும் திவ்ய நற்கருணை சந்திப்புகளிலும் கண்டடையாததால் இந்த ஆத்துமம் விரைவிலேயே இவற்றிலெல்லாம் அலட்சியமாக நடந்து கொள்ள துவக்கம், இவற்றையெல்லாம் புறக்கணித்துவிடும். இவ்விதமாக
நித்திய ரட்சணத்தின் வழிமுறைகளை புறக்கணிப்பதன் மூலம் இந்த ஆத்துமம் நித்தியத்திற்குமாக இழக்கப்படும் பேராபத்தில் இருக்கும். ஆங்காரம், உலகப் பெருமை, மற்றவன் மேல் பகை அல்லது வெறுப்பு, ஏதோ ஒரு நபர் மேல் கொண்டிருக்கும் தகாத விகார பாசம் போன்ற ஏதாவது ஒரு ஆசாபாசத்தினால் தூண்டப்பட்டு இவ்விதமாக அநேக அற்ப பாவங்களை கட்டிக்கொள்கிறவர்கள் இன்னும் கூடுதலான மாபெரும் ஆபத்தில் இருக்கின்றனர். அச்சிஸ்டர் பிரான்சிஸ் அசிசியார் பின்வருமாறு கூறுகின்றார்: பாவத்தினால் சர்வேசனுடன் பகைமையில் இருப்பதை பற்றி அஞ்சுகிற ஆத்தமத்தை சோதித்து பாவத்தை கட்டிக்கொள்ளச் செய்வதில் முயற்சிக்கும் போது பசாசு துவக்கத்தில் ஒரு அடிமையின் சங்கிலியால் கட்டி அந்த ஆத்தமத்தை சாவான பாவத்தை கட்டிக்கொள்ளும்படியாக சோதிக்க தேடாது. ஏனெனில் அந்த ஆத்துமம் அந்த சாவான பாவத்திற்கு சம்மதிப்பதை பற்றி அச்சத்தை கொண்டிருக்கும். சாவான பாவத்தில் விழாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். ஆதலால் பசாசு முதலில் அந்த ஆத்துமத்தை ஓர் மயிரிழையால் கட்டி போடும், பின்னர் ஒரு நூலினால் கட்டி போடும், அதன் பின் ஒரு சிறிய கயிற்றினாலும் அதற்கு பிறகு பெரிய கயிற்றினாலும் கட்டி போடும். இறுதியில் நரகத்தின் சங்கிலியால், அதாவது சாவான பாவத்தினாலேயே கட்டி போடும். இவ்விதமாக பசாசு அந்த ஆத்துமத்தை தன் அடிமையாக ஆக்கி விடுகிறது. உதாரணமாக, ஒரு மனிதன் மரியாதையின் காரணமாகவோ நன்றி எறிதலினாலோ உயர்வான மதிப்பினாலோ அல்லது அவருடைய நற்குணங்களினாலோ முதலில் ஒரு பெண்ணின் மீதான ஒரு பாசத்தை தன் மனதில் வைத்து போற்றுகிறான். இந்த பாசத்திற்கு பின் இருவருக்கும் இடையே அன்பளிப்புகள் தொடரும். இதனுடன் இருவருக்கும் இடையே கனிவான வார்த்தைகளின் உரையாடல் நிகழும். இச்சமயம் பசாசு தொடுத்த அதனுடைய முதல் மூர்க்கமான தாக்குதலினால் இந்த நிர்பாக்கிய மனிதன் சாவான பாவத்தில் விழுந்ததை பற்றி கண்டுணர்வான். இவன் சூதாட்ட பழக்கத்திற்கு அடிமையானவனுடைய கதியை அடைவான். சூதாட்ட பழக்கத்தில் இருக்கிறவன் அடிக்கடி பெரிய தொகையான பணத்தை இழப்பதை வாடிக்கையாக கொண்டு இறுதியில் ஒரு ஆசாபாசத்தின் உந்துதலுக்கு உட்பட்டவனாக எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய அசட்டு துணிச்சலுடன் அவன் தன்னுடைய சகல சொத்துக்களையும் சூதாட்டத்தில் இழந்து விடுவான். ஏதாவது ஒரு ஆசாபாசத்திற்கு தன்னையே அடிமையாக்கிக் கொள்ள அனுமதிக்கிற ஆத்துமம் பரிதாபத்திற்குரிய நிர்பாக்கியமான ஆத்துமமாய் இருக்கிறது. இதோ எவ்வளவு சொற்ப நெருப்பு எவ்வளவோ பெருங்காட்டையும் சுட்டெரிக்கின்றது என்ற யாகப்பர் எழுதிய நிருபத்தில் வாசிக்கிறோம். ஒரு சிறிய நெருப்பு அணைக்கப்படாமல் விட்டுவிட்டால் அது பெரிய காட்டையே நெருப்பினால் பற்றி எரியும்படி செய்துவிடும். அதாவது கட்டுப்படுத்தப்படாத ஒரு ஆசாபாசமானது ஆத்துமத்திற்கு அழிவை கொண்டு வரும். ஆசாபாசம் நம்மை குருடர்கள் ஆக்குகின்றது. குருடர்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ஒரு அதள பாதாளத்தில் விழுந்து விடுவார்கள். அம்புரோஸ் கூறுவது போல் நம் இருதயத்தில் எந்த ஆசாபாசம் ஆட்சி புரிகிறது என்பதையும் எத்தகைய இன்பங்கள் மாபெரும் விதமாக நம்மை கவர்ந்திழுக்கக்கூடியவை என்பதையும் அறிந்து கொள்வதற்கு பசாசு எப்போதும் இடைவிடாமல் தொடர்ந்து பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அவற்றை கண்டுபிடிக்கிற போது பசாசு அவற்றில் ஈடுபடும்படியான சந்தர்ப்பங்களை நமக்கு பரிசளிக்கும். அப்போது அதற்கான சரீரத்தின் ஊனியல்பின் இச்சையை நம்மில் பசாசு தூண்டிவிடும். அதனுடன் கூட நரகத்தினுடைய அடிமைகளாக நம்மை ஆக்கும்படியாக பசாசு ஒரு சங்கிலியை ஆயத்தம் செய்யும். மாபெரும் புண்ணியங்களை அனுசரித்த அநேகர் அவருடைய அற்ப குறைகள் மட்டில் அலட்சியமாயிருந்ததால் மாபெரும் பாவாக்கிரமத்தினுடைய பாதாளத்தில் விழுந்தனர் என்ற கிறிஸ்தோஸ்தமர்லப்பர் அவருக்கு அறிமுகமாயிருந்த மனிதர்களை பற்றி நிச்சயித்து கூறுகின்றார். துவக்கத்தில் நம்மேல் பெரிய வெற்றிகளை அடையக்கூடாமல் போனாலும் பசாசு கிடைக்கிற சொற்ப வெற்றிகளை கொண்டு திருப்தி அடையும். இவ்விதமாக அநேக அற்ப வெற்றிகளை கொண்டு பசாசு இறுதியில் நம் மீது மாபெரும் வெற்றியை அடைந்து கொள்ளும். தேவ வரப்பிரசாத அந்தஸ்திலிருந்து யாரும் திடீரென்று பாவாக்கிரமத்தின் பாதாளத்தினுள் விழுகிறதில்லை என்ற பெர்னார்டு கூறுகின்றார். மகா கனமான ஒழுங்கீனங்களுக்குள் துரிதமாக விழுகிறவர்கள் சின்ன சின்ன லேசான குற்றங்களை கட்டிக்கொள்வதன் மூலம் இந்த தீய பாதையில் ஜீவிப்பதை துவக்குகின்றனர். மேலும் சுரேசனுடைய விசேஷ ஒளிகளாலும் தேவ வரப்பிரசாதங்களாலும் சலுகை பெற்றிருக்கும் ஒரு ஆத்துமம் சாவான பாவத்திற்கு சம்மதிக்கிற போது அதன் வீழ்ச்சி அதிலிருந்து மிக எளிதாக மீண்டு எழக்கூடிய ஒரு எளிதான வீழ்ச்சியாக இருக்காது. அது ஒரு செங்குத்தான வீழ்ச்சியாக இருக்கும். அதிலிருந்து மீண்டு எழுந்து சர்வேஸ்வரனிடம் திரும்புவது என்பது மிக கடினமான காரியமாயிருக்கும். விதவிதப்பான நிலைமையில் இருக்கும்
ஒரு மனிதனை பார்த்து, நீ குளிர்ந்தவனும் அல்ல அனல் உள்ளவனும் அல்ல, ஒன்றில் நீ குளிர்ந்தவனாய் அல்லது அனல் உள்ளவனாய் இருந்தால் நலம். ஆனால் நீ குளிர்ந்தவனாகவும் இராமல் அனல் உள்ளவனாகவும் இராமல் வெதுவெதுப்புள்ளவனாய் இருக்கிறபடியால் என் வாய் நின்று உன்னை வாந்தி பண்ண துவக்குவேன் என்று நமது ஆண்டவர் தாமே கூறுகிறதை அச்சிட்ட அருளப்பர் எழுதிய காட்சி ஆகமத்தில் வாசிக்கிறோம். நீ குளிர்ந்தவனாய் இருப்பது நலம் என்பதை கூறும்போது, நீ என் தேவ வரப்பிரசாதம் இல்லாமல் இருப்பது உனக்கு நலமானதாயிருக்கும். ஏனெனில் அப்போது அதன் மட்டில் நீ உன்னையை திரித்துக் கொள்வதற்கான முயற்சி எடுப்பாய் என்ற நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஞான ஜீவியத்தில் முன்னேறுவதற்கு எந்த ஆவலும் இல்லாமல் நீ வெதுவெதுப்புள்ளவனாய் இருப்பதால் நான் உன்னை என் வாயிலிருந்து வெளியே எடுப்பதற்காக வாந்தி பண்ண துவக்குவேன் என்று கூறுகிறார் நமது ஆண்டவர். இவ்வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் அந்த ஆத்தமத்தை புறக்கணித்து கைவிட்டு விடுவார் என்று நமக்கு உணர்த்துகின்றார். ஏனெனில் வாந்தி எடுத்ததை மாபெரும் அருவருப்புடன் மட்டுமே மறுபடியும் ஒருவன் திரும்ப உட்கொள்ளக்கூடும். வெதுவெதுப்பு நிலைமை என்பது ஒரு மிக தீவிரமான காய்ச்சலை போன்றது. ஏனெனில் அது எச்சரிக்கையையோ அபாய அறிவிப்பையோ தூண்டி அறிவிக்காது. ஏனெனில் அது அபாயத்தை உணரக்கூடாமல் இருக்கும். ஆனால் அதே சமயம் இது குணப்படுத்தக்கூடாத மிக கொடிய நோயாயிருக்கிறது அல்லது மிக அரிதாக குணப்படுத்தக்கூடிய வியாதியாயிருக்கிறது என்று ஒரு ஞான ஆசிரியர் வெதுவெதுப்பு தன்மையை பற்றி கூறுகின்றார். இம்மிக கொடிய வியாதியுடன் வெதுவெதுப்புத்தனத்தை ஒப்பிடுவது மிக ஏற்புடைய நீதியான காரியமாயிருக்கிறது. ஏனெனில் வெதுவெதுப்புத்தனமானது மனசாட்சியில் ஏற்படும் பச்சாதாப உணர்வுகளை உணரக்கூடாத நிலையில் ஆத்துமத்தை உருவாக்கிவிடும். அற்ப பாவங்கள் மட்டில் மனஸ்தாபப்படுகிற உணர்வில்லாமல் ஜீவிப்பதற்கு பழகிவிட்டது போல் நாளடைவில் படிப்படியாக சாவான பாவங்களை கட்டிக்கொள்ளும் போது ஏற்படும் மனசாட்சியின் மன உறுத்தல்கள் மற்றும் பச்சாதாப உணர்வுகளை உணரக்கூடாத மகா பயங்கரமான ஆபத்து நிலையை அந்த ஆத்மம் அடைந்துவிடும். இந்த வெதுவெதுப்பு நிலையை நிவர்த்தி செய்வதற்கான மாற்று மருந்தினுடைய அல்லது அதை பரிகரிப்பதற்கான வழிமுறைக்கு வருவோம். வெதுவெதுப்பான ஆத்துமத்தை திருத்துவது மிக கடினம். ஆனால் திருந்துவதற்கு ஆசிக்கும் ஆத்துமங்களுக்கு சில பரிகார வழிமுறைகள் உண்டு. முதலாவதாக, வெதுவெதுப்பான ஆத்துமம் பரிதாபத்துக்குரியதும் அபாயகரமானதுமான அந்நிலைமையிலிருந்தும் விடுபடுவதற்காக பிரமாணிக்கமுள்ள இருதயத்துடன் ஆசிக்க வேண்டும். இந்த நேர்மையான ஆவல்கள் இல்லாத போது அந்த ஆத்துமங்கள் அந்நிலைமையை விளக்குவதற்கான சரியான வழிமுறைகளை கடைபிடிக்காது. இரண்டாவதாக, அவருடைய பாவ சந்தர்ப்பங்களை விளக்குவதற்கு தீர்மானமாக உறுதி எடுக்க வேண்டும். இல்லாவிடில் அதே குற்றங்களில் மூழ்கியிருப்பர். மூன்றாவதாக, அந்த அவர நிலையிலிருந்து தங்களை விடுவித்து உயர்த்தும்படி நம் நேச ஆண்டவரிடம் நேர்மையான இருதயத்துடன் மன்றாட வேண்டும். அவர்களுடைய சொந்த பலத்தால் அவர்களால் ஒன்றும் செய்யக்கூடாதவர்களாய் இருப்பார்கள். ஆனால் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அதை கண்டடைவீர்கள் என்று வாக்களித்த நம் ஆண்டவருடைய உதவியால் அவர்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். இடைவிடாமல் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிப்பதை நிறுத்துவோமானால் நாம் தோற்கடிக்கப்படுவோம். ஆனால் ஜெபிப்பதில் நிலைப்போமானால் நாம் வெற்றி அடைவோம். ஓ மகாபரிசு தேவமாதாவே, என்மேல் இவ்வளவான சிநேகமும் இரக்கமுள்ள தேவரீரிடம் சோதனை வேளைகளில் நான் எப்போதும் உதவி தேடி ஓடிவர தேவையான நல்ல மனதையும் ஆண்டவரை தினமும் அதிகமாக நேசிக்கவும் தேவரீர் மேல் உத்தமமான பக்தியை கொண்டிருக்கவும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் அடிக்கடி செய்யவும் தேவையான தேவ வரப்பிரசாதத்தை அளித்தல் வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஆமேன். அல்போன்ஸ் மரி லிகோரியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சமலோற்ப மாமரியே வாழ்க.